வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதலாக தேம்பி தேம்பி அழுத மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, திமுக தனிமரமானது. இந்த ரெண்டு செய்தியை தான் இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த வீடியோவை பாருங்க. பாலிமர்காரனுக்கு என்ன வன்மமோ தெரியல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பெருவெள்ளத்தையும் அங்கே குழுமி இருக்கின்றவர்கள் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துகின்ற காட்சியும் பார்த்த பிறகு வீடியோ எடுக்க வேண்டும் என்று எடுத்தானோ என்னவோ தெரியல. சமூக வலைத்தளத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவங்க தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பொழுது தேம்பி தேம்பி அழுதாரு, கண் கலங்கினாரு அப்படின்னு வீடியோவை போட்டு தொலைச்சிட்டான். பின்ன அழுகை இருக்காதா? எல்லா கட்சி தலைவர்களும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க, 75 ஆண்டு காலம் இருந்த கட்சின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் கொள்கைக்காக வாழற கட்சின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிற கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவரும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருமே தோத்துட்டாங்கன்னா பெரிய அசிங்கமாக இருக்காது? வரலாற்றில் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாமல் கூட இருந்திருக்கிறார். ஆனால் திமுக தலைவராக இருந்து அவர் தோத்ததே கிடையாது. என்னதான் திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் காமராஜர் தோத்தாரு, ஜெயலலிதாவே தோத்தாங்க, அதனால ஸ்டாலின் தோத்தா என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா திமுகவுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் கலைஞர் காலத்தில் இருந்து கட்சி தலைவரும் சரி பொதுச் செயலாளரும் சரி தோல்வி அடையவே மாட்டாங்க. அரசியல் சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தருணத்தில் கூட கலைஞர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய வீரங்கிட்ட மோதி தோத்திருந்தா கூட நம்ம ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதிருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? ஸ்டாலினுக்கு பூத் ஏஜென்டா இருந்தவர் தான் வி.எஸ். பாபு. அவர் தான் ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர்ல நின்று இன்னைக்கு ஸ்டாலினையே தோக்கடிச்சிருக்கிறார். திமுகவில் 20 ஆண்டு காலம் இருந்தவர், அதிமுகவில் 10 ஆண்டு காலம் இருந்தவர். ஆனா 2 இடத்திலையும் கட்சி தலைவருக்காக வேலை பார்த்தவர், அடிமட்ட தொண்டனா இருந்தவர். இப்படி ஸ்டாலினுக்கு பூத் ஏஜென்டா இருந்தவர்கிட்டயே ஸ்டாலின் தோல்வி அடைந்தார்னு வச்சுங்களேன். அது எவ்வளவு பெரிய கேவலம்! அந்த நினைப்பு நம்ம ஸ்டாலினுடைய உள்ளத்துல இருக்குமா இல்லையா? அதை நினைச்சு வேதனை அடைவாரா இல்லையா? அந்த வேதனையினாலதான் பொது வெளியில கூட அவரால் அடக்க முடியாம தேம்பி தேம்பி அழுதார். அது மட்டும் இல்ல, தவேகாவில் இருக்கிறவனுக்கு என்ன அறிவு இருக்குது? இல்ல அரசியல் பின்புலம் என்ன இருக்கிறது? மக்களுக்காக அவன் சேவையாற்றியது என்ன? இல்ல மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று விஜய் போராடியது என்ன? இந்த மாதிரி தற்குறி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் தலைவராக தன்னை முன்னிறுத்தி கொண்டவர். அதுலயும் மோடிய தமிழகத்துல நான் நுழையவே விட மாட்டேன், மோடியா இந்த ஸ்டாலினா பார்த்துலாமா? மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நான் தான். உலக தலைவர்கள் அத்தனையும் மோடிக்கு சலாம் போடலாம், ஆனா இந்த ஸ்டாலின் சலாம் போடவே மாட்டான் அப்படின்லாம் சொன்னவர். மோடிக்கு இணையாக தன்னை முன்னிறுத்தி கொண்டவர். நான் அரசியல இருக்கிற வரைக்கும் பாஜக தமிழகத்துல கால் ஊன்றவே கூடாது, அவங்க 1000 முறை பிரச்சாரம் பண்ணலாம், ஆனா பாஜக ஒருத்தர் கூட வெற்றி பெறக்கூடாது அப்படின்லாம் பேசினவர். இன்னைக்கு சாதாரண ஸ்டாலினுக்கு பூத் ஏஜென்டா இருந்த வி.எஸ். பாபு கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதுலயும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்குறின்னு சொல்லுவாங்க. அந்த தற்குறியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய வி.எஸ். பாபு. அதுலயும் வி.எஸ். பாபை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் குளத்துல வேலை பார்த்துருப்பான்னு தெரியாது. குளத்தூர்ல நான் வேற பாருங்க குளத்துலன்னு அப்படின்னு சொல்றேன். ஐயோ, அறிவே இல்லைங்க. என்ன பண்றது? ஸ்டாலினை பத்தி பேசும்போது எனக்கு அறிவு இல்லாத போகுது. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன் தொகுதிக்கு போவாரு, மக்கள் பிரச்சனை கேட்க மாட்டார். என்ன பண்ணுவது தெரியுமா? ஆடலும் பாடலும் நடு ரோட்ல ஆட வச்சு கைத்தட்டிலாம் சிரிப்பார். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நான் முதலமைச்சரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கொளத்தூர் தொகுதி மக்கள் தான். அந்த மக்களுக்கு நான் திட்டங்களை பார்த்து பார்த்து செய்வதனால மக்கள் என் மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார்கள். அதனால என்ன வரவேற்பதற்கு ஆடல் பாடலுடன் வரவேற்கின்றார்கள். ஸோ அவனுடைய மிகுந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதற்காக தான் என்னை ஆடி பாடி வரவேற்கின்றார்கள்னா ரீல் விட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை குஷிப்படுத்தினா போதும், நமக்கு என்ன கிடைக்கும்? எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், அதோட ஸ்டாலினுடன் நெருக்கமா இருக்கலாம். அப்படின்னால சேகர் பாபா பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சருடைய தொகுதியை கவனிச்சாரா என்னவோ தெரியல, கொளத்தூர்ல வேலை பார்த்தாரா என்னவோ தெரியல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூருக்கு எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் ஒரு நலத்திட்டத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு
கொளத்தூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஸ்டாலின் தீர்த்து வச்சுட்டாரு, முதலமைச்சர் தொகுதி இருப்பதனால சிறப்பான முன்னுரிமை கிடைச்சது, ஆகையினால் கொளத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை வெற்றி பெற செய்வாங்க அப்படின்னு அங்கிருக்கின்ற உடன்பிறப்புகளும், இரண்டாவது சேகர் பாபு அவர்கள் நம்ம முதலமைச்சருடைய செல்வாக்கு விழுந்து போயிருப்பதை உணராம நம்மகிட்ட பணங்குது, எவ்வளவு வேணுமானாலும் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக எப்பா விஜய் வருகின்றார், விஜய் அலையானது பெரிய பிரச்சனையா ஏற்பட்டனாலும் ஏற்படுத்தும், அதனால நாம சென்னைக்கென்று ஒரு தனி ஒரு தேர்தல் அறிக்கை விடுவோம், அதோடு இல்லாம ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையும் பணத்தையும் பரிசு பொருட்களையும் வாரி கொடுத்தாங்க. ஆனா ஏற்கனவே கவர்மெண்ட் மூலமாக 5000 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா? அப்படி 5000 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது சமூக வலைதளம் முழுவதும் இந்த 5000 ரூபாய் என்பது எங்க வரி பணம் தான், என்னவோ ஸ்டாலினுடைய சொந்த பணத்தை கொடுத்த மாதிரி பேசுறீங்களே, நாங்க யார் வேணாலும் பணத்தை கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்குவோம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாருக்கு விருப்பப்படுறோமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. அது பல இடங்களுக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் கொளத்தூர்ல பணத்தை வாரி கொடுத்தாலும் இந்த முறை பணத்தை கொடுக்காம விஜய் அவர்கள் களம் இறங்கி VS பாபு அவர்கள் நிறுத்தி வைத்து சாதாரண அரசியலே என்னன்னு தெரியாத விஜய் இடத்துல தோத்துட்டாரு. அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு மன வருத்தம். அதிமுக சார்பில் யாரை நிறுத்தியிருந்தாலும் சரி, ஏன்னா பல முறை களம் கண்டிருப்பாங்க அவங்க, இதே ஸ்டாலினை எதிர்த்து கூட இருக்கலாம், இல்லை சென்னையில் கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட வலிமையான ஒரு கேண்டிடேட்டுக்கு முன்பாக நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஸ்டாலினுடைய பூத் ஏஜென்ட் கிட்டே ஸ்டாலின் தோத்தா எப்படி இருக்கும்? இப்ப அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் பையன்கிட்ட தோத்துட்டான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி காமராஜரை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பையன்கிட்ட தோத்துட்டான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவான், அவங்களே சாமானிய மனிதர்கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியில் இருந்தவர்கிட்ட தானே தோல்வி அடைந்தாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸ்டாலினை காமராஜருக்கு இணையாக அண்ணாவுக்கு இணையாக வச்சு பேசுவாங்க. அண்ணாவும் காமராஜரும் பாத்தீங்கன்னா தலைவராக அவங்களே வளர்ந்து வந்தாங்க, தனியா கட்சி தொடங்கினாங்க, தெரு தெருவா போனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, கட்சி அவங்களால வளர்ந்தது, கட்சியால அவங்க வளர்ந்தாங்க. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவால அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டாரு, அவங்க அப்பாவால இளைஞரணி உருவாக்கப்பட்டது, இளைஞரணியுடைய செயலாளர் ஆனாரு, அப்புறம் MLA ஆனாரு, அப்புறம் மேயர் ஆனாரு, அப்புறம் அமைச்சர் ஆனாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனாரு. முழுக்க முழுக்க ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சை எப்படி பாதுகாக்குமோ அப்படி பாதுகாத்து மேல கொண்டு வந்தார். இல்லைன்னா ஸ்டாலினுக்கு இருக்கின்ற மக்கு தனத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண கவுன்சிலா கூட ஆயிருக்க மாட்டார், தனித்து இருந்தா. ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் களத்தை அவரால் கணிக்க முடியல. ஒரு தேர்தலில் பணம் எடுபடும், ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏப்பா எவனும் தேவலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் எடுபடும். சில தருணங்களில் நம்முடைய விஜய் மாதிரியான அரசியல் சுனாமி இருக்கின்ற போதோ இல்லை முக்கிய தலைவர்கள் மரணம் அடைகின்ற போதோ எந்த விதமான பணமோ பரிசு பொருட்களோ எடுபடாது. அந்த மாதிரி தான் இந்த முறை எந்த பணமும் எடுபடவே இல்லை. அதை கொஞ்சம் நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் மோப்பம் முடிச்சிருந்தாருன்னா, எதுடா தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணணும், இந்த வாட்டி யாரும் பணத்தெல்லாம் எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையாவது பரிசு பொருட்களையாவது மிச்சப்படுத்தியிருக்கலாம். ஆனா விதி சும்மா விட்டுதா? நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சிருந்தா தானே. அதனால மக்கள் வரி பணத்தை தான் கொள்ளடிச்சாங்க. கடைசியில அந்த மக்கள் வரி பணமானது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஸ்டாலினுக்கே பாத்தீங்கன்னா 4000 கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு ஓட்டுக்கு 1500 ரூபான்னு கொடுத்தாங்க. அடிக்கப்பட்ட கொள்ளையானது சூப்பரா மீண்டும் மக்களிடையே சேர்ந்தது. துட்டை வாங்கிக்கின்னு எல்லாரையும் தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட கூட்டணியுடன் பாத்தீங்கன்னா 153 தொகுதியில வெற்றி பெற்ற திமுக இன்னைக்கு 73 தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இதுவே அவங்களுக்கு பேர் இடியாக இருக்கிறது. அதுல ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரும் தலைவரும் தோத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? பொது வெளியில கூட அவரால் அழுகையை அடக்க முடியல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் எஸ்கேப் ஆயிடுவாங்க போல இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டும், தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க மட்டும் தான் வாய் திறந்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய மக்கள் நல கூட்டணியில இணைந்து கொண்டிருந்த விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள்லாம் விஜய் அவர்கள் இன்னும் எங்களை ஆதரவு கேட்டு எந்த ஒரு விண்ணப்பமும் வைக்கல, ரெண்டாவது எங்களையும் அழைக்கல. அப்படி அழைத்தார் என்றால் நாங்க ஆதரிப்பதா இல்லையா என்பதை பற்றி பரிசீலிப்போம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பிரதானமானது மதசார்பற்ற தன்மையை தான் கொண்டு வருது. அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தா அந்த கூட்டணி பெரிய கூட்டணி என்ற இமேஜ் வரும். ஆனா அந்த கட்சியானது விஜய்க்கு ஆதரவு கொடு, அந்த கூட்டணியில் போய் சேரு அப்படின்னு ராகுல் காந்தி உத்தரவிட்டு விட்டார்.
ஆனா செல்வ பிறந்தையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்ட வந்து ஆட்சி அமைப்பதற்கான நேரத்தை கேட்டாரு. அவர் சட்டமன்ற குழு தலைவராக அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது அவர் தான் முதலமைச்சருங்க எங்க கட்சி சார்பா அப்படின்னு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனால ஆளுநர்கிட்ட நேரம் கேட்டிருக்காங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் என்னைக்கு பதவியேற்க போறேன் அப்படின்னு நல்ல நேரம் பார்த்து ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றாரோ அந்த நாள்ல ஆளுநர் வந்து பதவியேற்றுக்க சொல்லுவாரு. அப்ப போய் பதவி ஏற்றுக்குவாங்க. அதனால விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தருணத்துல கண்டிப்பா விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் எல்லாம் விஜய் பக்கம் நின்றுடுவாங்க. திமுக தனித்து விடப்படும். அதனுடைய சிமிஞ்சைகை தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டாலினை போய் சந்திக்க போறோம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வரிசையாக ஒவ்வொருத்தரா போய் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியில் இருந்ததுக்காகவும் வெற்றி பெற்றதுக்காகவும் நன்றி சொல்லிவிட்டு வந்திருக்கின்றார்கள். கூடவே வந்து விஜய் வந்து மன்றாடி கூப்பிடுறான், காலில் விழுறான், கெஞ்சி கேட்கறான், என்ன பண்றது போலாமா வேணாவா அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட போய் சும்மா ஒப்புக்கு சொப்புக்கு சொல்றாங்க. ஆனால் விஜய் கிட்ட போனா திருமாவளவன் கிட்ட 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி. கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி 4 தொகுதி வச்சிருக்காங்க. 2 பேருக்கு அமைச்சர் பதவி. காங்கிரஸ் போச்சுன்னா 2 அமைச்சர். இப்படி வெறுமனே 5 எம்எல்ஏக்கு 2 அமைச்சர் யார் கொடுப்பாங்க? 2 எம்எல்ஏக்கு 1 அமைச்சர் யார் கொடுப்பாங்க? அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பயணம் கிடையாது. தேர்தல் நெருக்கத்தில் வேண்டுமானால் விஜய் கட்டி விட்டு வந்து திமுகவுடன் இணைந்து கொள்ளலாம். இப்போதைக்கு விஜய் அழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் திமுகவை இன்னைக்கு தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தனிமரமாக இருக்கிறது திமுக. முதலமைச்சர் வந்து இந்த தேர்தலில் நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சே என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கின்றார். அதனுடைய காட்சிகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். யானைக்கும் அடிசறக்கும் என்பது தெரிந்து போய்விட்டது. பணம் மட்டும் இருந்தா போதும், வெற்றி பெற்று விடலாம், மக்கள் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மரணடி கொடுத்துருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அழுவது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா தேர்தலில் தோத்ததுக்காக முதன்முறையாக அழுதிருக்கின்றார். அவங்க அப்பா செத்ததுக்கு அழுதிருக்கின்றார். அப்பாவை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அழுதிருக்கிறார். ஆனா அரசியல்ல முதலாக தோத்ததுக்கு இப்பதான் தேம்பி தேம்பி அழுதிருக்கின்றார். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.